நண்பர்களே வணக்கம். இன்றைய தினம் ஒரு மிக முக்கியமான குறிப்பிடத்தகுந்த வெற்றி நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒன்றிய அரசினுடைய பணி நியமனங்களில் மாநிலங்களினுடைய உரிமை என்பதும் மாநில மொழி பேசுபவர்களுக்கான உரிமை என்பதும் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று நாம் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தோம். அந்த கோரிக்கை நிறைவேறாமலேயே இருந்தது. அதனுடைய விளைவாக ஒன்றிய அரசினுடைய துறைகள், குறிப்பாக வங்கித்துறை, ரயில்வே துறை, தபால் துறை என்று பல துறைகளில் இருக்கிற பல அலுவலர்கள் வேறு மாநிலங்களிலிருந்து இங்கே வந்ததால் மக்கள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போல அந்த துறை சார்ந்த நிர்வாகமும் செயலற்றதாக மாறிக்கொண்டிருக்கிறது. மூன்றாவது, மாநில உரிமை என்பதும் அந்த மாநிலத்தில் படிக்கிற மாணவர்களின் வேலைவாய்ப்பு என்பதும் பெரும் கேள்விக்குள்ளாகி இருந்தது. எனவே தான் மாநில அளவிலான ரெக்ரூட்மெண்ட் என்பதும் மாநில மொழி பேசுகிறவர்களை பதவிக்கு அமர்த்த வேண்டும் என்பதை அந்த விண்ணப்பங்களின் விதியாக மாற்ற வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தோம். இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கிற எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் என்பது மிக முக்கியமான 2 தேர்வுக்கான விண்ணப்பங்களை அறிவித்திருக்கிறது. உதவி கணக்கர் தேர்வு, உதவி தணிக்கையர் தேர்வு, மாநில அளவிலான இந்த 2 தேர்விலும் ஒரு குறிப்பிடத்தகுந்த விதி என்பது சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த விதி என்பது 10ஆம் வகுப்பு வரை மாநில மொழியில் தேர்ச்சி பெற்றதற்கான ஆவணம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சேர்க்கப்பட்டிருக்கிறது. இது மிக மிக முக்கியமான ஒரு வெற்றி.